அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 10/6/2024 முதல் 16/6/2024 வரைக்கும் வார ராசி பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து அமக்கலமான பலனை கொடுத்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அது ஒரு மைனஸ் தான், ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 10ஆம் இடம், அதாவது குரு உங்களுக்கு 11ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. இது மாபெரும் சிறப்பு. 12இல் சனி பகவான் விரயச்சனி. அப்போ இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது. விரயச்சனி தான். அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும். பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதைன்னு ஒரு நல்ல வழி வகுத்துட்டு போகும். இருந்த போதிலும் விரயச்சனி என்பது விரயத்தை தரக்கூடிய காலம். அப்போ இந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொன்னால் மிக நன்மை. அதாவது வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இல்லை கார் வண்டி போன்றவை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, பிள்ளைகளுக்கு உயர்கல்வி, சுப செலவு, இது போன்ற சுப செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டுவீர்கள் என்று சொன்னால் அங்கே அசுப செலவுக்கு வேலை இருக்காது. அதனால் சூதனமாக நீங்கள் சுப செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கார். எப்பவுமே ராகு இருக்கிற இடம் பிரம்மாண்டத்தை தருவார். அதாவது எந்த ஒரு முயற்சியும் எடுக்க விட மாட்டார். இதை பண்ணால் அதை பண்ணலாம், அது இன்னும் இதை விட பெருசாக பண்ணலாம், இதை விட பெருசாக பண்ணலான்னு எதையும் காலதாமதம் ஆகும், உடனடியாக செய்ய விட மாட்டார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். நேற்று நைட்டு ஒன்று சொல்லுவீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க. இதுதான் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஆனால் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் நிச்சயமாக வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தாராளமாக உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் நம்பி போகலாம். வெளிநாடு தாராளமாக சம்பாதிக்க முடியும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரேடிங் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, அது மட்டும் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு வியாபாரம், சேல்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தை செவ்வாய் இருந்து சனி பார்ப்பதால் வாக்கு சாதுரியமுடைய இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், கணவன் மனைவி இடையே மட்டுமல்ல, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு.
வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் சண்டை சச்சரவு வரக்கூடும். இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில். முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றியை தேடித்தரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் சந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. இளைய சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும், அதனால் நன்மைகள் இருக்கும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி 4க்குடைய புதன் 4இல் ஆட்சி போயிடும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்த்து விடுவீங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு யோகம் பிள்ளைகளுக்கு உண்டு. வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை இருக்கும். கடன் சுமை விழிப்பெதுங்க வைத்துவிடும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குருபலம் வந்தாச்சா? குருபலம் வந்தாச்சு. திருமணத்திற்கான ஒரு காலம் வந்தாச்சு. திருமணம் கைகூடி வரும். ஆண் பெண் இருபாலருக்கும். நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், சொந்த தொழில் பண்ணுற இடம், எங்கே போனாலும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலம். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்த்தார். இப்போது சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்த காலம் போய் இப்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் நண்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் அனுகூலம் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலம் இருக்கும். பாருங்கள், இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் லாப மிகுதி ஏற்படும். தொழிலில் அபரீதமான ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இருந்தாலும் 12இல் சனி, செலவினங்கள், சுப செலவும் ஏற்படும், அசுப செலவும் ஏற்படும். மற்றபடி இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.